நீதிமன்றத்தில் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் பல கேள்விகள் இருக்கு இல்லையா? நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் போனால் பிரச்சனையாயிருன்ற அளவுக்கு இப்போ சொல்கிறீங்க, ஏன் அன்னைக்கே சொல்லலை? செந்தில் பாலாஜியோட பிரஸ் மீட், ஒரு பெரிய பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதாவது எங்க மேல இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்ற நீங்க விஜய் அவர்கள்ட்ட ஏன் இந்த விஷயங்கள்லாம் கேட்க மாட்டீங்க? இப்ப வரைக்கும் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லிட்டு நிற்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில தாவேகா தரப்புல விளக்கம் கொடுக்காம இந்த விஷயம் முடிய போறதே கிடையாது. கரூர் துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்னைக்கு பேசிட்டு இருக்க ஒரே விஷயம் இந்த விஷயம்தான். இதுல யார் பக்கம் தப்பு, யார் பக்கம் சரி, யார் என்ன பண்ணாங்க அப்படின்றலாம் தாண்டி 41 உயிர் போயிருக்கு. இது யார் பொறுப்பு அப்படின்ற இந்த கேள்வியில் ஆரம்பிச்ச இந்த விஷயம் இன்னமும் போய்கிட்டே இருக்கு. இதுல முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு எங்க மேல நீங்க பழி சொல்றீங்க அப்படின்னா நாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்றோம்னு சொல்லிட்டு அமுதா ஐஏஎஸ் தரப்புல அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலைல செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்குறாரு. ஸோ இது ரெண்டையும் வச்சும் பார்க்கும்போது தமிழக அரசு தான் மேல நீங்க சுமந்தக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள்லாம் பதில் நாங்கள் ரெடியா வச்சிருக்கோம், ஆதாரத்தோட வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, விஜய் அவர்கள் பேச மாட்டாரா அப்படின்னும் போது ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுல ரொம்ப சோகமா இந்த விஷயங்கள்லாம் என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப எமோஷனலா ஒரு ஃபேஸ் பார்க்கும்போது தெரியுது. ரொம்ப எமோஷனலா தான் அந்த விஷயம் கன்வே பண்ணிட்டு லாஸ்டா சிஎம் சார் அவர்களே பழி வாங்கணும்னு என்று இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன பழி வாங்கிக்கோங்க, தயவு செஞ்சு என் தொண்டனை தொடாதீங்க அப்படின்ற வார்த்தையும் மென்ஷன் பண்ணி பேசுறாரு. அது இன்னைக்கு பல பேசு பொருளா மாறி இருக்கு. ஒரு தொண்டர்களுக்கு ஆறுதல் சொல்றாரா இல்ல தூண்டி விடுறாரா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இங்கே போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு தரப்புல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்த ஒரு தலைவனும் தன்னோட தொண்டை சாகணும்னு நினைக்க மாட்டான், ஸோ வதந்திகளை பரப்பாதீங்க, வீண் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாதீங்க, அப்படி மேற்கொள்ளினா கைது வரைக்கும் போவோம் அப்படின்ற அளவுக்கு அங்க ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி பேசி இருந்தாரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் கைது நடவடிக்கையும் நடந்துச்சு. அதாவது யார் தரப்புல என்ன விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாம இஷ்டத்துக்கு நீங்க இந்த நேர்ல பார்த்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு கைது நடவடிக்கையும் நடந்துச்சு. அதையும் நம்ம பார்த்தோம். அதையும் விஜய் அவர்கள் வீடியோல மென்ஷன் பண்ணி சொல்றாரு, எனக்கு ஆதரவா பேசுறவங்க அவங்க எல்லாரும் நீங்க கைது நடவடிக்கையும் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு தாவேகா தரப்புல ஆதாரம் இருக்குன்றாங்க. ஆனா எங்க இருக்கு? அதை எப்ப காட்டுவீங்க? நீதிமன்றத்தில் நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்க ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் பல கேள்விகள் இருக்கு இல்லையா? நீங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு வரீங்க, நீங்க பிரச்சாரம் பண்ண போறீங்க, மக்கள் உங்களை பார்க்க வர்றாங்க, 41 பேர் இறந்து போயிட்டாங்க. நீங்க அங்க இருந்து நான் திரும்ப காவல்துறையை மேற்கொண்டு நான் சொன்னேன், நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் போனா பிரச்சனையாயிருன்ற அளவுக்கு இப்ப சொல்றீங்க, ஏன் அன்னைக்கே சொல்லலை? ஏன் லேட்டா வந்தீங்க? 8:45 வர வேண்டியால் ஏன் அவ்வளோ லேட்டா வந்தீங்க? ஒரு 7 மணி நேரம் லேட்டா வந்தனால இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேள்விகள் எல்லாமே மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இதை சரியான நேரத்தில் தமிழக அரசு கையில் எடுத்து அவங்க ஒரு பதிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா செந்தில் பாலாஜியோட பிரஸ் மீட், ஒரு பெரிய பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் பல கேள்விகளையும் முன் வச்சிருக்காரு. அதாவது எங்க மேல இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்ற நீங்க விஜய் அவர்கள்ட்ட ஏன் இந்த விஷயங்கள்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. குறிப்பா 7 மணி நேரம் அவர் லேட்டா வந்த விஷயம், ஏன் லேட்டா வந்தாரு? கரெக்டா அந்த பிரச்சார கூட்டத்துக்கு முன்னாடி 500 மீட்டருக்கு முன்னாடி அந்த பிரச்சார வாகனத்துல லைட்டை ஏன் ஆஃப் பண்ணீங்க, ஷட்டரை ஏன் க்ளோஸ் பண்ணீங்க? ஸோ கூட்டம் இருக்கு, இவ்வளோ கூட்டம் முன்னாடி இருக்கு, பின்னாடி ஒரு 4000 பேர்கிட்ட உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ வர்றவங்களும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க ஒரு தலைவர் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்ல நீங்க முன்னாடி உட்காந்துருக்கணும், உட்காந்து நீங்க அவங்கள பார்த்துக்கிட்டே வந்தீங்க. இவ்வளவு நாள் அப்படிதானே நடந்துச்சு. ஏன் கரூர்ல நீங்க முன்னாடி லைட் ஆஃப் பண்ணீங்க? இதுக்கு தாவேகா தரப்புல இருந்து பதில் வேணும். ஸோ அவங்க இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை. ஸோ முன்னாடி வரும்போது எதுக்காக இவ்வளோ கூட்டம் அலம்போதுன்னு தெரியுது, நீங்க ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கே உள்ள இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? அது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொன்று, காவல்துறை தடுத்துருக்காங்க. இதுக்கு மேல போனா கூட்டம் அதிகமா இருக்கு, இன்னைக்கு வேண்டான்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னா என்ன ஆகுன்றதையும் காவல்துறை அதிகாரி மென்ஷன் பண்றாரு. ஒருவேளை விஜய் வந்துட்டாரு நாங்க தடுத்துட்டோம்னு சொன்னாலும் அங்க பிரச்சனை வரத்தான் போகுது. ஸோ அதுக்காக உள்ள வந்துட்டாங்க. இதை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசும்போதுதான் செருப்பு பறந்துச்சுன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, என்னை பத்தி பேசினதே ஒரு 3 நிமிஷங்க, அதுவும் 19 நிமிஷத்துல பத்தி பேசுறாரு. அதுக்கு முன்னாடியே செருப்பெல்லாம் பறந்து விழுந்துருச்சுங்க. அங்க மயங்கிட்டு விழுந்துட்டு இருக்காங்க. அவங்க தன்னை கவனிக்கணுன்றதுக்காகத்தான் கையில செருப்பு வீசியிருக்காங்கன்ற மாதிரி அங்க ஒரு மென்ஷனும் பண்றாரு. அதை வீடியோ ஆதாரத்தோட காட்டுறாரு. வீடியோல நம்ம தமிழக ஊடகங்கள் எடுத்த வீடியோவே எடுத்து காட்டுறாரு. இந்த விஷயங்கள்லாம் பாருங்க, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் வந்து ஏன் வந்து விஜய் அவர்கள் கவனிக்கலையா அப்படின்ற அந்த கேள்வியும் கேட்குறாரு. இதை தாண்டி லேட்டாக அந்த விஷயத்த இப்போ வரைக்கும் வந்து தாவேகா கட்சிக்கு எதிராகவும் விஜயோட இந்த செயல்களுக்கு எதிராகவும் பேசக்கூடிய எல்லாருமே மென்ஷன் பண்ணி சொல்றது ஏன் விஜய் லேட்டாக வந்தாரு, அதுக்கு ஏன் பதில் சொல்லவே இல்லை, இந்த வீடியோவில் கூட அதை பற்றி ஏன் அவர் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி அடிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று, ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே யார் புகுந்தது, உள்ளே புகுந்து ஒருத்தர் வந்து ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் தான் வந்து கூட்டம் குழப்பமாச்சு, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தா இருக்கிற எல்லாருமே தாவேகா துண்டு போட்ட எல்லாரும் தான் உள்ளே போகிறாங்க. ஏன்னா கூட்ட நெரிசலை தாங்க முடியாமல் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் வந்துட்டு அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் செய்யப்படுது. ஏன்னா பிகாஸ் அது உள்ளே போய் என்ன ஆகும், அது இன்னொரு பெரிய பிரச்சனையாக சொல்லிட்டு ஆஃப் செய்யப்படுது. அதுக்கப்புறமா தான் இருட்டாகுது. அந்த இடத்துல தான் வந்து இந்த குழப்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தரப்புல தங்கள் மேல வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தாவேகா தரப்புல இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த வீடியோ தாண்டி பெருசா ஏதாவது ஒன்று கொடுத்தாங்களா அப்படின்னா இன்னும் கொடுக்கவே இல்லை. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. இன்னொன்று, தமிழக அரசு தரப்புல சொல்லும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு, இந்த 10 ரூபா பாட்டில் என்னை பத்தி பாடின விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நான் கேட்கறது, அங்க இருந்து ஏன் வந்து ஒருத்தங்களை தொண்டர்களை பார்த்துட்டு போகாம நாங்க தானே போய் நின்னோம், திமுக தரப்புல போய் நாங்கள் போய் நின்னோம், இல்லை நாங்க அமைச்சர்கள் போய் நின்னோம், எல்லாம் நாங்கள் போய் நின்றுட்டு வந்தோம், ஏன் வந்து தாவேகா தரப்புல யாரும் வந்து நிக்கல அப்படின்றது. ஆக்சுவலி தாவேகா தரப்புல சொல்றாங்க எங்களை யாரையும் உள்ள விடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தெளிவாக சொல்றாரு இந்த மாதிரி வந்து ஏன் எங்களை விடலை அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு தரப்புல இவங்க வந்துட்டு தான் மேல இருக்க தப்பை அப்படியே வந்து அரசு மேல திணிக்கிறாங்கன்றதுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வச்சு காட்டிட்டு இருக்காங்க. ஆனா தாவேகாவை நம்பி இப்ப வரைக்கும் வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு சொல்லிட்டு நின்றுக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில தாவேகா தரப்புல விளக்கம் கொடுக்காம இந்த விஷயம் முடிய போறதே கிடையாது. அதாவது நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க, அங்கே ஏன் லைட் ஆஃப் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஏன் உள்ளே வந்தீங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ கூட்டம்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பிரச்சனையானு தெரிஞ்சு ஏன் நீங்கள் திரும்பி வந்து பார்க்கல, 2 நாள் ஏன் இந்த மௌனம், இது எல்லாத்துக்கும் விடை வேணும்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல கண்டிப்பாக தாவேகா தொண்டனுக்கே அது தோண தான் செய்யும். எப்படியா இதுக்கு ஒரு பதில் வேணும் இல்லையா? இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணதுக்கு தாண்டி இந்த ஒரே நாளில் எல்லாமே மாறி போகணும் போது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது விஜய் வரைக்கும் விஜய் ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கலன்ற அளவுக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது தாவேகா தரப்புல விஜய் அவர்கள் குறிப்பிடுற மாதிரி நானும் மனுஷன் தானே, எனக்கு அந்த எமோஷனல் இருக்காதா அப்படின்னு அவர் ஒரு குழப்பத்துல இருந்தாலுமே, ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய கைடன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த 4 பேரும் எங்கே போனாங்க, என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக ஆதவர்ஜனா எங்கே போனார், புஷ்யானந்த் எங்கே போனார், அவங்களாம் ஏன் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கல, இன்னைக்கு கூட தாடி பாலாஜி போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாரும் போய் கரூரில் பார்க்குறாங்க வைக்கிறாங்கன்னும் போது தாவேகா தரப்புலேருந்து ஏன் போகலை, நான் சொல்கிற வரைக்கும் தலைமையிலேருந்து சொல்லியிருக்காங்க, நான் சொல்கிற வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தாதீங்கன்னு தாவேகா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எங்கே போனாங்கன்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது எப்படின்னா, ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரமா வெளிவந்த ஒரு விஜய் அவர்கள் திடீர்னு வந்து ஒரு 2 நாள்ல ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு, இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வருத்தமா தான் இருக்கும். இங்க மாற்று சக்தி, முதன்மை சக்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்தீங்க. பட் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்ற இடத்துல வந்துட்டு இன்னைக்கு தமிழக அரசு இருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க, இன்னைக்கு மத்தியில இருந்தெல்லாம் வந்துட்டு இறங்கி பார்த்துட்டு போறாங்க. ஆனா விஜய் அவர்கள் ஏன் வந்து இன்னும் அதற்கான முன்னெடுப்பு எடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்னைக்கு கூட அவர் இன்னைக்கு பட்டினப்பாக்கம் கிளம்பி அவருடைய கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை மேற்கொள்ள போறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.